கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவநாய கடவுள் இந்த புதிய நாளை நன்மைகளை மேன்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. சிறப்பாக ஒரு புதிய மாதத்தை காணும்படியான பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இந்த புதிய மாதத்தில் இறைவனுடைய அருளும் ஆசையும் கிருபையும் நம்மை சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த நாட்களில் இந்த ஊழியத்தை சிறப்பாக எடுத்து செய்கிற தம்பி பிரவீனுக்காய் நன்றி சொல்லுகிறேன். அவருக்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாகவும் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு வசனத்தை இந்த நாளுக்காக முன்வைக்கிறேன். அது லூக்கால் நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். பின்பு அவர் கலிலேயா உள்ள கப்பர்நவும் பட்டணத்துக்கு வந்து ஓய்வு நாட்களில் ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் கப்பர்நகமுக்கு வந்து ஓய்வு நாட்களில் ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அன்புக்குரியவர்களே, தென்னிந்திய திருச்சபை இந்த நாளில் தந்திருக்கிற தலைப்பு ஜீசஸ் த குரு. ஆண்டவர் ஒரு போதகர், இயேசுவானவர் ஒரு போதகர் என்கிற தலைப்பை தந்திருக்கிறார்கள். என் ஆண்டவருடைய ஒவ்வொரு நிலைப்பாடுகளின் அடித்தளமும் போதிக்கிறவைகளாகவே அது காணப்படுகின்றன. ஆண்டவர் இந்த உலகத்துல மனு உருவாய் பிறந்து 12 வயதை எட்டிய பொழுது எருசலேமில போதகர்களோடு கூட தர்க்கம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். பின்னாளிலும் கூட அவருடைய போதகம் மிகவும் ஆச்சரியப்படத்தக்க விதமாக இருந்தது என்று சொல்லி அநேகர் சொல்லுகிறார்கள். இவ்வளவு தெளிவாய் பேசுகிறாரே, இவர் யார், எப்படிப்பட்டவரோ என்கிற கலக்கமும் இருந்தது. வாலிபன் ஆண்டவரிடத்துல வரும்பொழுது நல்ல போதகரே என்று சொல்லி ஆண்டவரை உச்சரிக்கிறான். நிக்கதேமு ராத்திரி நேரத்துல வரும்பொழுது அவன் ஆலோசனையை பெறுவதற்காக, ஆன்மீக எழுப்புதலை பெறுவதற்காக வருகிறான். ஆண்டவர் தன்னிடத்துல வந்த எவரையும் புறம்பே தள்ளவில்லை. எல்லா மக்களுக்கும் தேவையான போதகங்களை கொடுத்தார். மலை பிரசங்கத்தை எடுத்து நாம் சிந்திப்போம் என்று சொன்னால், இன்றைக்கும் எல்லா மதத்தினராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒரு நல் வார்த்தையாக, அருள் நிறைந்த வார்த்தைகளாய் அவை காணப்படுகின்றன. என் ஆண்டவர் போதிக்கிறவராக மட்டுமல்ல, அவர் அவற்றை செயல்படுத்தி கொடுக்கிறவராகவும், அந்த செயலை செய்வதற்காக மக்களை அனுப்புகிறவராகவும் அவர் காணப்படுகிறார். அதற்குத்தான் ஆண்டவர் சீஷர்களை தெரிந்து கொண்டார். சீஷர்களை 2 பேராய் அனுப்பினார். அதிகாரம் கொடுத்து அனுப்பினார். அவை எல்லாமே இறைவன் தன்னுடைய தனித்தன்மையை, தன்னுடைய போதக நிலைமையை வெளிக்காட்டுவதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வார்த்தைகளாய் காணப்படுகின்றன. இயேசுவானவர் போதனைகளை வாழ்க்கையிலே பிரதிபலிக்கிறவராய் காணப்பட்டார். மக்களுடைய சூழலை பரிதவிக்கிறவராய் காணப்பட்டார். பாருங்கள், என்னிடத்துல வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, ஆன்மீக மீட்சி வேண்டும் என்று சொல்லி வருகிற மக்களை புறம்பே தள்ளாதவராய் காணப்படுகிறார். அவர் சொல்லுகிறார், என்னில் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை தருவீர்கள். அப்படி என்று சொன்னால் நம்முடைய வாழ்வு வளம் பெறவும், இறைவனுக்கு உகந்த கனிகளை தரவும் என் தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறார். பிதாவை அவர் எப்படி பின்பற்றினாரோ, அவருடைய சீஷர்கள் எப்படி அவரை பின்பற்றினார்களோ, அதே நிலையிலே பின்பற்றும்படியான ஒரு வாக்குறுதியும் கொடுக்கிறார். அவரை பின்பற்றுகிறவன் அவனை குறித்து சொல்லும் பொழுது என்னிலும் பெரிதான காரியங்களை செய்வான் என்று சொல்லுகிறார். பாருங்கள், பொதுவாக இந்த வாரத்தை ஆசிரியர் தினமாக கொண்டாடுகிறபடினால, செப்டம்பர் 5ஆம் தேதி ஆசிரியர் தினம் வருகிறபடினால, இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையில இயேசுவானவரை போதகராக முன்வைக்கிறார். ஆசிரியருடைய பணி என்று சொல்லி பார்த்தால் அது ஏணிக்கு ஒப்பான ஒன்று. ஏணி ஒரு இடத்துல சாத்தி வச்சுட்டு எந்த உயரத்துக்கு போகணுமோ போய்கிட்டே இருப்பாங்க. ஆனா ஏணி அந்த இடத்துல இருக்கும், அதுல ஏறின மக்கள் மேலே போய் விடுவார்கள். என் ஆண்டவரும் கூட நீங்களும் நானும் ரட்சிப்பை பெறுவதற்காக, மீட்பை பெறுவதற்காக போதனைகளை கொடுத்து, தன்னை பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். என் ஆண்டவருடைய சாயல் ஆசிரியர்களுக்கும் மேலான ஒரு சாயல். அவர்தான் சிறப்பான குரு. அவர் சொல்லுகிறார் உபதேசித்தவைகளை உபதேசியுங்கள் என்று சொல்லுகிறார். நான் கட்டளையிட்டவைகளை செய்து நிறைவேற்றுங்கள் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த புதிய மாதத்துல என் இயேசுவானவர் என் தேவனாய் இருக்கிறார். இயேசுவானவர் என் போதகராய் இருக்கிறார். இயேசுவானவர் என் ஆசிரியராக இருக்கிறார். அவரிடத்திலே, அவர் தந்த வேதத்திலே நான் கற்றுக்கொண்டவற்றை பிரதிபலிக்கிறேன் சொல்லி அடியெடுத்து வைக்கும் பொழுது மேலான மேன்மையான காரியங்கள் நமக்கு உண்டு. அவற்றை தேவன் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்களால் இயேசு சுவாமி, நீர் தந்த இந்த நாளுக்காய், இந்த வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே நல்ல ஆசிரியர், இயேசுவே நல்ல போதகர். அவரிடத்திலே நாங்கள் கற்றவற்றை, வேதத்திலிருந்து அவரை பற்றி புரிந்து கொண்டவற்றை எங்கள் வாழ்க்கையிலே வெளிக்காட்ட உதவி செய்யும். உம்மை ஆண்டவராய் ஆசிரியர் ஏற்று நாங்கள் நடக்கிறோம் வராட்டும். இயேசுவின் ஜெபிக்கிறோம், ஜெபங்கள் பிதாவே, ஆமேன்.